கோவை, தென்காசி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு மழை முதல் கனமழை வரை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகரான செய்தியாளர் சடையாண்டி, விவரம் என்ன? எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை? தேவபிரியன், சென்னை வானிலை ஆய்வு மையமானது இன்றைய தினத்திற்கான கனமழை மற்றும் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நீலகிரி, கோயம்புத்தூர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டத்திற்கு மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் 11 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்களில் 6 சென்டிமீட்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இன்றோடு இந்த ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கையானது நிறைவடைகிறது. இன்றிலிருந்து நாளை படிப்படியாக மழை குறைவதற்கே வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் நாளைய தினம் மஞ்சள் எச்சரிக்கை மட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 மாவட்டத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கோடைகால மழையானது தமிழ்நாட்டில் 28 விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது என்ற ஒரு தகவலையும் கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இயல்பான மழையினுடைய அளவை விட 28 விழுக்காடு அதிகமாக பெய்திருக்கிறது. 138 மில்லிமீட்டர் 13.8 சென்டிமீட்டர் மழையினுடைய அளவு கிடைத்திருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தேவப்பிரியா, தகவலுக்கு நன்றி சடையாண்டி. நான்கு மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, குமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மாலை 4 மணி வரைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது.